வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மரத்தை பார்த்துருப்பீங்க. இது ஒரு வகையான பனை மரம் இருக்குல்ல, அந்த வகையில் சேர்ந்தது. இது கொஞ்சம் நீண்டமாக வளரக்கூடியது. 23 மீட்டர்ஸ் அளவுக்கு ரொம்ப ஹைட்டாக வளரும். அதே மாதிரி ஒரு 5 மீட்டர் சுற்றளவு கொண்ட பெரிய மரமாக வளரக்கூடியது. இப்போ தான் சின்னதாக வந்திருக்கு. இது இன்னும் பெருசாக ஆக பாருங்கள். அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஒரு இலை எவ்வளோ பட்டை, ஒரு ஓலை எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ முந்தைய காலத்தில் ராஜா டைமில் இதை பெரிய இந்த காற்று விசிறக்கூடிய விசிறியாக பயன்படுத்தியிருக்காங்க. அவ்வளோ பெருசாக இருக்கும் இல்லை, அதை செஞ்சு. அதுக்கப்புறம் சில டைமில் மழை டைம்லாம் இது ஒரு சின்ன கொடையாக பயன்படுத்தி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை தாலி பனைமரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பண்டைய காலத்திலலாம் இந்த ஒரு ஓலையில் அந்த கணவருடைய குலதெய்வங்களை ஒரு குறிப்பிட்டு எழுதி அதை ஒரு மாலையாக இது பண்ணி அப்போ தாலியாக, இதுதான் தாலியாக பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதனால் இதுக்கு தாலி பனைமரம்னும் ஒரு வகை இருக்குது. ஆக்சுவலாக ஊரில் ஒரு மரம் பெருசாக இருந்துச்சு. எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து நான் 3rd ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிக்க சொல்ல பெருசாக இருந்துச்சு. அப்போ ரொம்ப பெருசாக இருக்கும். பூ அவ்வளோ பெருசு இருக்கும். அந்த பூவே பார்த்திங்கன்னா ஒரு 5 மீட்டர் நீளமாக பெருசாக இருக்கும். அந்த பூ ஒரு முறை தான் பூத்துச்சு, ப்ளஸ் ஒரு முறை தான் அந்த காய் ஒரு மாதிரி அந்த விதை வச்சு, அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக இறந்து போச்சு. அந்த விதை ரொம்ப லாங் வரைக்கும் போகுமா. அது மேபி அதுதான் வந்துச்சான்னு தெரியல எனக்கு. ஆனால் ஸோ அது இறந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் சின்ன சின்னதாக அப்படியே முளைச்சி வர விட்டுச்சு. இங்கே ஒரு 5-6 மரம் இருக்குது எங்கள் ஏரியாவில். ஏரிக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. இப்போ சப்போஸ் பார்த்துருந்தீங்களா உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இங்கே ஒரு 5, 6, 7 மரம் இருக்குது. அங்கே ஒன்று சின்னதாக இருக்குது பாருங்கள், சின்னதாக குட்டியாக வளர்ந்துருக்கா. அது மாதிரி இங்கே இந்த சுற்று வட்டாரத்தில் மட்டும்தான் கொஞ்சம் இருக்குது. பாருங்கள், ஒரு ஓலை எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். அப்படியே தட்டுமுன்னாக இருக்கும். ஓகே, நன்றி. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.